தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம், இறை திருவார்த்தைகள் 8, 10 மற்றும் 12. மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். ஆமேன். பாருங்கோ, தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். எந்த களஞ்சியத்தில் சேர்ப்பார்? விண்ணுலகில் இருக்கிற களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரை அப்படின்னது பாவம் செய்கிறவங்கள குறித்து தான் இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக கற்பிக்கிறது. பாவத்தில் மூழ்கி நம்ம போய் இருந்தோம்னாக்கா அந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறவங்கள பற்றி மட்டுமே பதரையோ அவியாத அக்கினியில், அக்கினின்னது நெருப்பில் அப்பா நம்மளை கண்டிப்பாக சுட்டெரிப்பார். அதுக்குள்ளே பல சான்ஸுகள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சான்ஸு நம்ம பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் தவறான பாதைகளில் போகும் பொழுது நம்மளை கண்டிப்பாக அக்கினியில் சுட்டெரிப்பார். 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பாருங்கோ, கோடாரினது அவருடைய வசனங்கள் நமக்கு நிறைய எடுத்து சர்ச்சில் நம்ம நிறைய பேர் போகிறோம், ஆராதனைக்கு போகிறோம், எல்லாம் நைட்டு ஆராதனைக்கு போகிறோம், மாஸ் பார்க்குறோம், அப்புறமா வந்துட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டோம். நம்ம ஓயாத அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டுமே இருந்துமாக்கா என்ன பண்ணுவாள்? அந்த கோடாரியானது அந்த வார்த்தையால் என்ன செய்வார்? நம்மளை அறுத்து போட்டுடுவார். எப்படி போட்டுவார் பாருங்கோ. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். பாருங்கோ, நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே நம்ம அவர் பாதத்தில் போய் சேருவோம். இறை இரக்கத்தின் இடம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு அவரையே நோக்கி செல்ல வேண்டும். இல்லையெனில் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்காது. எனவே நாம் திருந்தி வாழ முயலுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க.